எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. கிங் ஆஃப் தி ரிங்கோடைய டோர்னமெண்ட்டுக்காக டாமாட்டாங்க பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அது என்ன லாங்குவேஜ்னு தெரில. இப்போது நம்ம சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா மெதுவாக எழும்புறாரு. எழுந்தின உடனே நம்ம பார்லிமெண்ட்டை பார்த்து நான் உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும். டாமாட்டாங்கா, நீ இன்னைக்கு கிங் ஆஃப் தி ரிங்கோடைய டோர்னமெண்ட்டில் வெற்றி பெறணும். சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி டாங்காலோட அவரோட பிரதரையும் பார்த்து நீயும் போ, நான் பார்லிமெண்ட்டை தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பால், நான் போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ரோமன் ரெயின்ஸ்கிட்ட நான் பேசினேன்னு? ஆமாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? நீயும் ரோமன் ரெயின்ஸ்கிட்ட போன வாரம் தனியாக மறைமுகமாக பேசின அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கும்போது, அதான் நான் சொல்லணும்ல பால், நான் தான் ரோமன் ரெயின்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு. அப்போ எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை போட்டிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே சோலோ சிகாவா ரோமன் ரெயின்ஸ்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரா? ஒரு ட்விஸ்டோடையே கொண்டு போகிறானுங்கப்பா. இதுதான் இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே சோலோ சிகாவா ரோமன் ரெயின்ஸ்கிட்ட பேசியிருப்பாரா? பார்லிமெண்ட்டுடைய இந்த ரியாக்ஷனுக்கு என்ன அர்த்தம்?